ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்டு ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சயின்ஸ் இந்த என்டையர் சீரீஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கவர் பண்ணுறோம். அண்ட் பயாலஜியில் ஆல்ரெடி 3-4 வீடியோஸ் கொடுத்துட்டோம். அதில் இப்போ பார்க்க போகிறது செல் ஆர்கனல்ஸோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், கோல்கி apparatus, இந்த 3 ப்ளஸ் இன்னொரு டாபிக் ஏதோ ஒன்று எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த டாபிக்ஸ் பார்த்தோம். அண்ட் கான்சிக்யூட்டிவாக அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டாபிக்ஸில் என்ன, எனக்கு வேக்யூல்ஸ்னா என்ன, லைசோசோம்ஸ்னா என்ன, ஸோ ரைபோசோம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மேஜராக இந்த பார்ட் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெனிஃபிஷியல் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தோஸ் கேண்டிடேட்ஸ் who are preparing for the CHSL exam, CGL, MTS, அப்பார்ட் ஃப்ரம் இது 3 இல்லாமல் ஜேஇ அண்ட் ரயில்வே பொறுத்த வரைக்கும் NTPC குரூப் டி அண்ட் இப்போது ரீசெண்டாக கால்ஃபர் பண்ணியிருக்க பேராமெடிக்கல். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபேக்டராக இருக்கும், ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஆப்டிடியூட்னு எடுத்திங்கன்னா அது எல்லோரும் போடுவாங்க, ரீசனிங் எடுத்திங்கன்னா எல்லோரும் போடுவாங்க. அந்த மார்க்ஸ் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு பார்த்தா அந்த ஜிகேஜிஎஸ் மீதி இருக்கிற 40 மார்க்ஸ் இருக்குல்ல, அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் ஆப்டி அண்ட் ரீசனிங், அதில் தான் வந்து உங்களுக்கான ஒரு வைட்டல் ரோல் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த சயின்ஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து லெக்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் இதில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஜிஎல் சிலபஸ். இட் இஸ் பிகாஸ் சிஜிஎல் தான் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் சிஜிஎல் கவர் பண்ணுறோம். சிஜிஎல் கவர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மற்ற எக்ஸாம்ஸும் அதோட உள்ளே அடங்கிடும். ஸோ இதில் கொடுக்குற கண்டென்ட்ஸ் வந்து ஆஸ் பர் என்சிஆர்டி இருக்கும். அண்டு ரைட் நாட் எப்படி இருக்குன்னா A to Z அப்படியே இருக்காது. இந்த எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் இந்த வீடியோஸ் அண்ட் லெக்சர்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட், இதை வந்து என்னென்னா ஒரு கீ ஃபேக்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இது மட்டும் இல்லாமல் மற்ற சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் இருக்கும்ல, லைக் சில ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களாவே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் இட் வில் பி மோஸ்ட் யூஸ்ஃபுல். அதாவது சயின்ஸ் எங்கெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து வில் பி மோர் யூஸ்ஃபுல். And you can follow me on Telegramல we do have a page, and Instagramல you can still message me. உங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் வேணும், இல்லை ஒரு டவுட் இருக்குது, இல்லை ப்ராப்பராக கைட் பண்ணணும் அப்படின்னா கூட you can still contact me through official Insta ID and mail you can still contact. அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி என்னென்னா நீங்களும் பயனடைவீங்க, அவங்களும் பயனடைவாங்க, 2 பேர் சேர்ந்து க்ரோத் ஆகலாம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ஐகானாக இருக்கிற மாதிரி என்னென்னா லெட்ஸ் நோ தி அன்னோன்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இதெல்லாமே டிஃபால்ட்டாகவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் மறந்துருக்கும் டேஸ் ஆக ஆக, ஏன்னா ஸ்கூலில் படித்தது மறந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே ரீகால் பண்ணுறோம். ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் டுடேஸ் செஷன், ரைட்? ஸோ லெட்ஸ் நோ தி அன்னோன்ஸ். அண்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது செல் ஆர்கனல்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். ஸோ வித் திஸ் வி வில் ஸ்டார்ட். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வில் கோ வித் வேக்யூல்ஸ். வேக்யூல்னால் என்ன? ஸோ வேக்யூல்னால் என்ன? ஜஸ்ட் ஒரு எம்டி ஸ்பேஸ். அந்த எம்டி ஸ்பேஸில் என்ன இருக்கும்? ஒரு வேக்கன்சி இருக்குமா? அந்த வேக்கன்சிஸில் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு வேக்யூல்னால் என்னவாக இருக்கும், ஒரு செல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார்கிட்ட இருக்கும்? ஸோ வேக்யூல் வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் இருக்குவா. ஸோ ப்ரெசன்ட் இன் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் செல். ஓகே, இவங்களோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? ஸோ ஃபங்க்ஷன் வந்து பேசிக்காக வேக்யூலோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், இன்டெரக்டாக சொல்லிக்கலாம். பட் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து வேக்யூலோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு சின்ன கான்செப்டாக சொல்லிடலாம், ஒரு சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்கிற வேக்யூலுக்குள்ளே வாட்டர் வந்து த்ரூ ஆஸ்மோசிஸ் என்டர் ஆகும். ஸோ ஆஸ்மோசிஸ் என்டர் த்ரூ ஆஸ்மோசிஸ் என்டர் ஆனதுக்கப்புறம் தி சைஸ் ஆஃப் தி வேக்யூல் வில் கெட் இன்க்ரீஸ். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஆஸ் இன்னும் கொஞ்சம் வாட்டர் எக்ஸஸாக ஆட் ஆகிறப்ப அதோட வேக்யூலோட சைஸ் பெருசாகி அது செல்லோட வால் கிட்ட வரும். ஏன்னா இது வந்து இனிஷியலாக செல்லோட சென்டர் ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது, பட் நாட் அட் த எட்ஜஸ், கொஞ்சம் உள்ளார தள்ளி இருக்கும். வால்ஸோட
ஓரத்துக்கு வரும். எப்போ வரும்னா அந்த எட்ஜஸ்க்கு வரப்போ அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட தாக்கு பிடிக்கிறது, அதோட கெப்பாசிட்டி, அதோட வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இருக்கும்ல, இவ்வளோ தான் அதோட எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை தாண்டினதுக்கப்புறம் இட் வில் போஸ்ட். அது போஸ்ட் ஆகிட்டு திருப்பி அகைன் அந்த செல்குள்ளே அந்த வேக்யூல்ஸ்குள்ளே இருந்த வாட்டர்லாம் பர்ஸ்ட் ஆனதுனால திருப்பி வந்து வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து சைக்கிளிக் ப்ராசஸாக வந்து வேக்யூல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி நம்பர்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்யூல்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும் பிளான்ட்டில், அது மேக்ஸிமமாக இருக்கும் அனிமல். ஓகேவா? ஸோ வெரி மினிமம் இன் பிளான்ட்ஸ். அப்படியே கான்ட்ராக்டரியே பார்த்தா வெரி மேக்ஸிமம் அனிமல்ஸ். ஓகேவா? அண்டு ஆஸ் ஃபார் அஸ் சைஸை நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா, பிக் சைஸாக இருக்கும் பிளான்ட் செல்லில். அதுமாதிரி மினிமம் இன் பிளான்ட் செல்லாக இருக்கும். இப்போ வந்து பிளான்ட் செல்லில் எப்படி இருக்கும் சைஸ் வந்து பட் இதை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்மால் சைஸ் இன் அனிமல்ஸ். இது எப்படி சொல்லணும்னா, ஒரு பிளான்ட் செல் இருக்குது, இங்கே அனிமல் செல் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் நம்ம எத்தனை குவான்டிட்டி இருக்கும், பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் பார்த்தோன்னா பிளான்ட் செல்லில் ரொம்ப கம்மியாக இருக்கும், அனிமல் செல்லில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே அந்த நம்பர்ஸே பேஸ்ட் ஆன் சைஸ் பார்த்தோன்னா பிளான்ட் செல்லில் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் அனிமல் செல்லில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து அந்த சின்ன டிஃப்ரென்சியேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் வந்து பிளான்ட் செல்லில் ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கிற எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அதே அனிமல் செல்லில் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும், பட் பெருசாக இருக்கிற எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பிளான்ட் செல்லில் மினிமம் இன் நம்பர் அண்ட் மேக்ஸிமம் இன் சைஸு, அண்ட் அனிமல் செல்லில் மேக்ஸிமம் இன் நம்பர் அண்ட் மினிமம் இன் சைஸு. இதுதான் வந்து ஒரு சின்ன ஃபேக்டர். அப்புறம் இதுக்கு வந்து லேயர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, இட் இஸ் சிங்கிள் லேயர் ஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க, டோனோபிளாஸ்ட். அந்த லேயருக்கு பேர் டோனோபிளாஸ்ட். ஓகேவா? ஸோ டோனோபிளாஸ்ட் ரொம்ப முக்கியம். வேக்யூலோட லேயர் வந்து என்ன லேயர்னு கேட்பாங்க. ஸோ வேக்யூல் வந்து இட் இஸ் அ சிங்கிள் லேயர் ஒரு பை லேயர் அப்படி கேட்பாங்க. லைக் வைஸ் நம்ம மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம்ல, இது சிங்கிள் லேயராக பை லேயரான சொந்த மாதிரி வேக்யூல் வந்து என்ன லேயர் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் சிங்கிள் லேயர் ஆர் டபுள் லேயர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இட் இஸ் சிங்கிள் லேயர் ஸ்ட்ரக்சர் வந்து எதில் மேடாயிருக்கும்னா டோனோபிளாஸ்ட்ன்ற இதில் மேடாயிருக்கும். ஸோ வேக்யூலோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன், த்ரூ ஆஸ்மோசிஸ் மூலம் வாட்டர் என்டர் ஆகும் அண்ட் அந்த வாட்டரோட சில நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்கும். ஸோ என்னென்னா வேக்யூல்ஸ் ஃபர்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோர்ஸ் வாட்டர். ஓகே, அப்போ வாட்டர் மட்டும் தானா? கிடையாது, வாட்டரோட கொஞ்சம் மினரல்ஸ் இருக்கும் அண்ட் அதர் எசென்ஷியல் கான்ஸ்டிடியூவன்ட் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஆனால் மேஜர் ரோல் ஒரு 85 to 90% யார் இருப்பான்னா வாட்டர் தான் இருக்கும். அண்டு மினரல்ஸ் அண்ட் எசென்ஷியல் கான்ஸ்டிடியூன்ட்ஸ் இருக்கும். ஓகே, இதுதான் வேக்யூலில் இருக்கிற ஜென்ரலாக இருக்குது. இப்போ வேக்யூலில் யார் வந்து டிஸ்கவர் பண்ணா? ஸோ வேக்யூலில் நம்ம இருக்கிற எல்லாமே பார்த்தோம். ஒருத்தர் டிஸ்கவர் பண்ணுவார், டிஸ்கவர் பண்ணுறப்ப அதுக்கு பேர் வைக்க மாட்டாங்க, அதுக்கு இன்னொருத்தர் வந்து பேர் வைப்பார். அந்த மாதிரி வேக்யூலை டிஸ்கவர் பண்ணது, டிஸ்கவரி ஆஃப் வேக்யூல். ஸோ இதில் வேக்யூல் யார் டிஸ்கவர் பண்ணுறா? யார் டிஸ்கவர் பண்ணா? ஸ்பிளான்சி. ஓகேவா? ஸோ இவர் இனிஷியலாக டிஸ்கவர் பண்ணுறப்ப லைக் கார்க் செல்லேருந்து நம்ம செல் ஐடென்டிஃபை பண்ணப்போ நம்ம எப்படி பார்த்தோம், சின்ன சின்ன பாக்ஸ் கட்டமாக இருந்துச்சு. இட் இஸ் ஆஸ் சிமிலர் டு கார்க் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லை ஃப்ரேம் பண்ணாங்களா, அந்த மாதிரி இவர் ஸ்பிளான்சி பார்க்குறப்ப இதுக்கு வந்து இந்த வேக்யூலுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஸ்டார் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஒரு வேக்யூலுக்கு வந்து ஒரு ஸ்டார் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஸ் தி வாட்டர் கெட்ஸ் இன்சைட் தி வேக்யூல், அது வந்து ஸ்டார் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்டு பல்ஜ் ஸ்ட்ரக்சராக மாற ஆரம்பிக்குது. ஸோ வேக்யூல் வந்து இனிஷியலாக ஸ்பிளான்சி அப்சர்வ் பண்ணப்போ எப்படி இருந்தது, டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஸ்பிளான்சி.
அது எப்படி இருந்ததுன்னா ஸ்டார் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ வேக்யூலுக்கு அவர் வேக்யூல்னு பேர் தெரியல. அப்போ வேக்யூல்னு யார் பேர் கொடுத்தா? அப்போ வேக்யூலுக்கு பேர் கொடுத்தது யாருன்னு கேட்டால் டுர்ஜாடின். இவர் தான் வந்து பேர் கொடுத்தாரு வேக்யூலுக்கு, வேக்யூல்னு பேர் கொடுத்தாரு. ஓகே, ஸோ டிஸ்கவர் பண்ணியாச்சு, இதுக்கு பேரும் கொடுத்தாச்சு, இதோட ஃபங்க்ஷனும் பார்த்தாச்சு. ஸ்டோர்ஸ் வாட்டர் மினரல்ஸ் அண்ட் எசென்ஷியல் கான்ஸ்டிடியூயன்ட். இதோட மேஜர் ஒரு ரோல் இருக்குது நம்ம பாடியில். என்னென்னா ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் அசிடிக் ஆஃப் பிஹெச் செல். ஸோ நம்ம இதில் நம்ம பாடிக்கு ஒரு பிஹெச் இருக்கும். என்னென்னா அந்த மாதிரி ஒரு செல்லோட பிஹெச் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் pH. pHனா தெரியும்ல, pH ஆஃப் தி செல். pHனா பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன்னு சொல்லலாம், இல்லை பொட்டன்ஸ் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க. pH வாஸ் இனிஷியலி டிஸ்கவர்டு. யார் இதை கண்டுபிடிச்சானா சொரன்சன் கண்டுபிடிச்சார். pH ஸ்கேல் நம்மளுக்கு தெரியும், 1 to 14 இருக்கும். 1 to 7 இருக்கிறது வந்து ஆசிடிக்கு, 7 to 14 இருக்கிறது பேஸு. ஸோ அதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறப்ப படிச்சிடலாம். அதெல்லாம் நம்ம அது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். pHனா பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன். இந்த பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன் எதுக்கு யூஸ் ஆகுனா, ஒரு கொடுத்துருக்கிற எலமெண்ட்டு ஆசிடாக இருக்கா இல்லை பேஸாக இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த பிஹெச் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேசிஸில் பார்க்குறப்ப இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் தி பிஹெச் ஆஃப் செல். ஸோ வேக்யூல் என்ன பண்ணும், ஒரு செல்லோட பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இட் ஆல்சோ எங்கே எழுத மாட்டேங்குது. ஓகே, இது வேறு என்ன பண்ணுன்னா, இட் ஐசோலேட்ஸ் தி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். Isolates the waste material present in the cell. இது ஒன்றும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ வேக்யூல்ஸ் பற்றி நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம்னா, வேக்யூல் யார் டிஸ்கவர் பண்ணது ஸ்பிளான்சி. அதுக்கு வேக்யூல்னு பேர் கொடுத்தது யார்? டுர்ஜாடின். ஸோ ஸ்பிளான்ஸை டிஸ்கவர் பண்ணப்போ அது எப்படி இருந்தது? ஒரு ஸ்டார் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது யார் யார்ட்ட இருக்கும்? பிளான்ட் செல்லு இருக்கும், அனிமல் செல்லு இருக்கும். பிளான்ட் செல்லில் எப்படி இருக்கும், அனிமல் செல் எப்படி இருக்கும்? பிளான்ட் செல்லில் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும் சைஸில். இந்த மாதிரி அனிமல் செல்லில் நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பட் சைஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும், கடுகு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அப்புறம் இது வந்து இட்ஸ் சிங்கிள் லேயர் ஸ்ட்ரக்சர் இஸ் மேட் அப் ஆஃப் டோனோபிளாஸ்ட். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்ன? பேசிக்காக இதோட ரோல் என்னென்னா ஸ்டோர்ஸ் வாட்டர் மினரல்ஸ் அண்ட் எசென்ஷியல் கான்ஸ்டிடியூயன்ட். ஸோ இதில் ஒரு இமேஜ் ஒன்று காமிச்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்டாக புரியும். ஓகே, இப்போது இங்கே இருக்கல, அதான் வந்து பிளான்ட் செல் எடுத்திருக்கேன். பிளான்ட் செல்லில் இதில் வேக்யூல்ஸ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்கா? இந்த இடத்துல வேக்யூல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்டு இது வந்து அனிமல் செல். இங்கே வேக்யூல்ஸ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த வேக்யூல்ஸ் வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கேயும் பாருங்கள் ஜஸ்ட். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டோர்ஸ் வாட்டர் த்ரூ ஆஸ்மோசிஸ். அது எப்படி அது நடக்குதுன்னா, அந்த பக்கத்து இமேஜ் பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வாட்டர் என்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுது? வாட்டர் என்டர் ஆகுது. வாட்டர் என்டர் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் வாட்டர் கான்ட்ராக்ட்ஸ் தி வேக்யூல். நம்ம எக்ஸஸ் வாட்டர் அதிகமாக ப்ரெஷர் ஜாஸ்தியாக அது வந்து கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது இன்டர்ன் என்ன பண்ணுன்னா, அந்த கான்ட்ராக்டட் வேக்யூல் இருக்குல்ல, ரொம்ப சுருக்கமானது ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு மேலே அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு மேலே நம்ம கொடுக்க அது வந்து ஒரு ஸ்வெல்லிங் நேச்சர் க்ரியேட் பண்ணும். ஸ்வெல்லிங் நேச்சர்னால் வீக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீக்கம் அடைஞ்சதெல்லாம் எங்கே இருக்கும்? இனிஷியலாக இது எல்லாமே வந்து அந்த வால்ஸ் ஒட்டி இருக்காது. இந்த வீக்கம் அடைஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பிளேஸ் ஆகி இங்கன்னா வால்ஸ் எட்ஜ் ஆஃப் த செல் கிட்ட வரும். அதுதான் சொன்னேன், எட்ஜ் ஆஃப் த. நான் இனிஷியலாக சொல்கிறப்ப கான்ட்ராக்டல் வேக்யூல்னா வந்து மூவ்ஸ் டு தி எட்ஜ் ஆஃப் த செல். எட்ஜ் ஆஃப் த செல்லுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதோட ப்ரெஷர் ஓவராக தாங்காமல் கான்ட்ராக்டல் வேக்யூல் ஒரு கட்டத்தில் வெடிக்கும், பர்ஸ்ட் ஆயிரும். ஸோ பர்ஸ்ட் பண்ணி அந்த உள்ளே இருந்த அந்த வாட்டர் வந்து எக்ஸ்பெல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐ மீன் எக்ஸ்பெல்னா வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னா அந்த செல்லை விட்டு வெளியே வரும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு இதில் என்ன நடக்குதுன்னா, ஜஸ்ட் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். செல்லு இருக்குது, செல்லுக்கு வெளியில் இருக்கிற தண்ணி செல்லுக்குள்ளே இருக்கிற வேக்யூலுக்கு போகுது. அப்போ வேக்யூலுக்குள்ளே போய் வேக்யூலை பெருசாக்குது. வேக்யூலை பெருசாகி ஒரு ஓரத்துக்கு கொண்டு வந்து அதை வெடிக்க வைக்க திருப்பி உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வருது. ஸோ இட் இஸ் லைக் ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். இந்த சைக்கிள் இஸ் ரிப்பீட்டட் ஃபார் n நம்பர் ஆஃப் டைம்ஸ். இந்த செல் எப்போல்லாம் இருக்கோ, அந்த செல் இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். லைக் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். இதுதான் வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னா வேக்யூல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் ஓகே, அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் வித் ரைபோசோம்.
ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுறோம். அந்த ஹெட்டிங்கில் இப்போ பார்க்க போகிறது இந்த ரெட்டை முதல்ல அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, ரைபோசோம். ரைபோசோம்னா சொன்னாவே நமக்கு ஒன்று ஞாபகம் வருது என்னது, இட் இஸ் அ ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். பட் எதனால் அது ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம், எதுக்கு அந்த மாதிரி ஒரு நேம் வந்துச்சு? ஸோ அதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் லைட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் டிஸ்கவர்ட். யார் டிஸ்கவர் பண்ணான்னா ஜார்ஜ் பலாடே. இது சயின்டிஸ்ட் பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் எழுதுறீங்கன்னா, நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த டாப்பிக்கில் செல் ஆர்கனல்ஸ்னு ஒரு சின்ன ஹெட்டிங் போட்டு ஒரு செல் ஆர்கனல்ஸும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு டிஸ்கவர் பை, காயின் பை, இந்த 2 விஷயம் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் சைடில் கடைசியாக வந்து ஒரு காலம் போட்டுருங்க. எந்த கொஷின் கேட்குற மாதிரி இருக்குன்றதை நான் நடத்துகிறப்பே சொல்லிப்பேன். அந்த பாயிண்ட் மட்டும் அதுக்கு சைட் பை சைடு எழுதி வச்சுருக்கேன். அப்படி எழுதுனீங்கன்னா ஓகே, ரைபோசோம்னா ஜார்ஜ் பலாடே வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு காயின் யார் பண்ணா, அந்த காயின் பண்ணது எழுதிடலாம். அப்புறம் ரைபோசோம் எதுக்கு ரைபோசோம்னு சொன்னால் இட் இஸ் அ ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி ஒரு இது. அப்புறம் அந்த மாதிரி நம்ம சில இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் சொல்லுவோம், எதெல்லாம் எக்ஸாமினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் திருப்பி உங்கள் கண்டென்ட்டை படிக்கணும்னு அவசியம் இருக்கா. இந்த ஒரு ஷீட் எடுத்து பார்த்தாலே போதும், இல்லை செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே அடங்கியும். ஸோ இதில் வந்து ரைபோசோமில் என்னது, ஜார்ஜ் பலாடே டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு என்ன இருக்குன்னா, ஓகே, எதுக்கு இது ரைபோசோம்குள்ள என்ன இருக்குன்னா, பிரசன்ஸ் ஆஃப் இட் ஹேஸ் ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன். அது உள்ள ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் கிரானுவல்ஸ், கொஞ்சம் கிரானுவல்ஸ்னால் ரொம்ப சின்ன சைஸில் இந்த கடுகு மாதிரி இருக்கும், அதெல்லாம் கிரானுவல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் இருக்கும். ஆனால் அப்புறம் மோஸ்ட் ரொம்ப காமனாக இட் இஸ் என்னன்னு சொல்லுவோம், ரைபோசோம் இட்ஸ் அ புரோட்டீன் ஃபேக்ட்ரி. இது நம்ம எல்லாமே சொல்கிறதா. இது எதுலலாம் இருக்குன்னா, ப்ரெசென்ட் இன் போத் யூகேரியாட்டிக் அண்ட் ப்ரோகேரியாட்டிக் செல். ஓகேவா. ஸோ இதுதான் ஜென்ரலாக பார்க்க போகிறது. அப்புறம் ரைபோசோமோட ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ஒன்று பார்க்கலாம். ரைபோசோமுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அனிமேட்டட் மிஸ்டர் பீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து தலை பெருசாக இருக்கும். அப்படியே கம்பேர் பண்ணுறப்போ உடம்பு வந்து சின்னதாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது எப்படின்னா, ஒரு ரைபோசோமில் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஒரு பல்ஜ்டு போர்ஷன் இருக்கும், கீழே வந்து ஒரு குட்டி போர்ஷன் இருக்கும். ரெண்டுமே பல்ஜ்டு நேச்சர் தான். இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு பார்ட், இது வந்து அப்பர் பார்ட்டை அது ஒன்று நேம் பண்ணுறேன், இது லோயர் பார்ட்டை 2 நேம் பண்ணுறேன். இந்த அப்பர் பார்ட் என்ன இருக்கும்னா, என்ன சைஸில் இருக்கும், இது வந்து பிக்கர் இன் சைஸு. ஸோ பிக் அப்படின்னு சொல்கிறேன் சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து ஸ்மாலர் இன் சைஸ் இன் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா. அண்டு இதில் வந்து ஒரு செயின் ஒன்று போகும். இந்த எல்லோ கலர் போகுதில்ல, இந்த எல்லோ கலர் வந்து ஒரு செயின். இந்த ஒரு செயின் தான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் லிங்காக இருக்கிறது. அந்த லிங்க்குக்கான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா mRNA செயின். ஓகே, இந்த mRNA செயின் வந்து இப்படி என் கையில் இருக்குல்ல, இப்போ mRNA செயினில் மேலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிக் போர்ஷன் இருக்கும், கீழே சின்ன போர்ஷன் இருக்கும், நடுவில் என் கை போகிற மாதிரி அந்த mRNA செயின் போயிட்டுருக்கும். இந்த mRNA செயின் மூலிமா இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கும் செகண்ட் போர்ஷன் கனெக்டிங் லிங்க்னு சொல்லிட்டோம். ஆனால் இவங்க 2 பேருக்கு எதுக்கு கனெக்ட் பண்ணணும், என்ன ரீசனுக்காக இவங்க 2 பேரும் இந்த mRNA செயினோட ஒட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் நடக்கும். அது யார் மூலியமாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம், அதாவது இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இந்த கனெக்டிங் லிங்க் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. யார் ப்ரெசென்ட், மெக்னீஷியம் கால்சியம்ன்ற 2 ஆளுங்க இந்த ஃபார்ம் ஆஃப் அயானிக் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. அயானிக் ஸ்ட்ரக்சர்னு நான் இனிஷியலாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அயானிக் ஸ்ட்ரக்சர் நம்ம எதுக்கு சொல்லுவோம், இந்த இடத்துல யார் இருப்பான்னா மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் வந்து அயோனிக் ஸ்ட்ரக்சரில் இருப்பாங்க. ஓகே, அயோன்னா எப்போ ஒரு ஆட்டம்லேருந்து அயோன் எப்போ மாறும்னா, லூசிங் ஆஃப் எலக்ட்ரான் இல்லை கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் அயோன் ஸ்டேஜில் மாறும்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அண்ட் அதுக்கு பேஸ் பண்ணி இவங்க 2 பேரும் அந்த கனெக்டிங் லிங்காக இருக்காங்க. இது அப்படியே ஒரு டயக்ராமேட்டிக்காக பார்த்தா, இப்போ நான் சொன்னது அப்படியே இங்கே பாருங்களேன்,
இப்போ இந்த அமினோ ஆசிட் செயின் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த mRNA செயின்னு சொன்னது. ஸோ இதுதான் அந்த பிக் போர்ஷன். இதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஸ்மால் போர்ஷன். ஓகேவா? ஸோ இந்த பிக் போர்ஷனை ஸ்மால் போர்ஷனை கனெக்ட் பண்ணுறது இந்த செயின். இந்த செயின் தான் கனெக்ட் பண்ணுறது. இந்த செயின் பேர் என்னது? mRNA செயின். இந்த mRNA செயின் யாருன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆசிட் இருக்கும். நம்ம டிஎன்ஏ இருக்கும்ல, டிஎன்ஏ ஆர்என்ஏ மாதிரி இது ஒரு mRNA செயின். அண்ட் இந்த பிக் போர்ஷன், இந்த கனெக்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த கனெக்டிங் ஃபேக்டர்ஸ் இதுதான் வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம சொன்னது மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் அயானிக் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லார்ஜர் யூனிட்டு, இது ஸ்மாலர் யூனிட்டு. இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறது mRNA செயின். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, வாட் இஸ் தி கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த பிக்கர் யூனிட் அண்ட் த ஸ்மாலர் யூனிட் இன் ரைபோசோம் அப்படின்னா mRNA, tRNA அப்படியே ஆப்ஷனில் இருக்கும். நம்ம வந்து mRNA செயினை சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன சொன்னால், நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி செல் ஆர்கனல்னு ஒரு ஹெட்டிங் போட்டுருங்க. அதில் ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, வேக்யூல், லைசோசோம் அப்படின்னு போட்டுட்டு ரைபோசோமில் இட் இஸ் டிஸ்கவர்ட் பை பேர் என்ன சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் கனெக்டிங் லிங்க் mRNA செயின். அவ்வளோதான், சிம்பிள். வாட் இஸ் வாட் அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம மனசில் ஈஸியாக பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஓகே. அண்டு இதில் வந்து இன்னும் 2 விஷயம் சொல்லணும். ஒரு 2 யூனிட்ஸ் இருக்கா, ஒரு சின்ன யூனிட், ஒரு பெரிய யூனிட்னு இருக்கா. ஓகே, இதில் வந்து ரெண்டு யூனிட்ஸ் இருக்கு. ஒரு பிக்கர் யூனிட்டு, ஒரு ஸ்மாலர் யூனிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணது மெக்னீஷியம், கால்சியம். ஸோ அதே மாதிரி இதுவும் கேட்பாங்க, பிக்கர் யூனிட்டு, ஸ்மாலர் யூனிட்டும் ரைபோசோம் இஸ் கனெக்டட் பை யார்? அப்போ மெக்னீஷியம், கால்சியம் அயான்னு சொல்லணும். இன் பிட்வீன் யார் இருப்பான்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் mRNA செயின். ஓகேவா? ப்ரோட்டீன் இஸ் மேனுஃபேக்சர்ட். இதில் வந்து மேஜராக இதுக்கு என்ன ப்ரோட்டீன் மேனுஃபேக்சரிங் சொல்கிறோம். இப்போ ப்ரோட்டீன் வந்து எந்த ஃபார்மில் மேனுஃபேக்சரிங் பண்ணோம்னா அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீன் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை, இதில் வந்து எப்படி மேனுஃபேக்சர் ஆகும்? ப்ரோட்டீன் எஸ் MFGனா மேனுஃபேக்சர்டு. ஓகேவா? மேனுஃபேக்சர்டு பை அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட், ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்கிறேன். ஒரு கார்பன் இருக்கும். கார்பனுக்கு ஒரு 4 ஹைட்ரஜன் போட்டால் அது பேர் என்ன சொல்லுவோம்? இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். இப்படி 4 ஹைட்ரஜன் போட்டால் இதுக்கு நம்ம இனிஷியலாக எப்படி சொல்லுவோம்? CH4. CH4னா என்ன? மீத்தேன். ஓகேவா? ஸோ ஒரு 4 ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அது வந்து CH4. நான் இப்போ இதே ரெப்ரசன்டேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா, இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? 2 ஹைட்ரஜன் வச்சு ஒரு சைடு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை சேர்க்குறேன், இன்னொரு சைடு ஒரு அமைன் குரூப் சேர்க்குறேன். அமைன் குரூப்னா NH2. ஓகேவா? இப்படி சேர்க்குறேன். இப்போ இது வந்து என்னது? கார்பாக்சிலிக் ஆசிடு. கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன, மெயின் குரூப்னா என்ன, அடுத்து இந்த வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் படிக்கலாம். ஓகேவா? கெமிஸ்ட்ரி நடத்துகிறப்ப கெமிஸ்ட்ரியில் அது என்னென்னு சொல்லிடுறேன் நான். ஆல்டிஹைட்னா என்ன அப்படின்றது டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வரும். ஆல்கான், கீட்டோன் அப்படின்னா என்னன்றது நம்ம அதில் படிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு ரெஃபரன்ஸ்னா COOHனா கார்பாக்சிலிக் ஆசிட். இது என்ன? அமைன் குரூப். ஓகேவா? NH2 வந்து அமைன் குரூப். இப்போது இனிஷியலாக ஒரு CH4 இருந்தது. அந்த CH4-ஐ நான் வந்து இப்படி மாற்றிருக்கேன். அப்போ விச் மீன்ஸ் இது எப்படி மாறுதுன்னா, CH4 it is also called as substituted methane. Substituted methane. எது சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன்னா அமினோ ஆசிட். நம்ம இப்போ அமினோ ஆசிட் தான் என்னென்னு பார்க்குறோம். அமினோ ஆசிடில் CH4 இருக்கும். அதாவது அமினோ ஆசிடில் CH4 இருக்காது, CH4 இருக்கும். அந்த CH4ல் ஒரு 2 H வெளியெடுத்துறேன், 2 ஹைட்ரஜன் வெளியெடுத்துறேன். எடுத்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக அந்த இடம் வேக்கண்டாக இருக்கும். அதில் யாரை போய் சேர்க்குறேன்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை ஒருத்தர் நான் கொண்டு வரேன், ப்ளஸ் ஒரு அமைன் குரூப்லேருந்து ஒரு ஆளை கொண்டு வரேன். இவங்க 2 பேரையும் கொண்டு வந்து ஆல்ரெடி ஒரு CH2 இருக்கும், அவங்களோட ஒரு COOHையும் ஒரு NH2வையும் சேர்த்துறேன். இப்படி சேர்க்கறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன் கிடையாது. அப்போ அமினோ ஆசிட்ஸ் வந்து எப்படி நேம் பண்ணாங்க? இட் இஸ் அ சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? அமினோ ஆசிட்ஸை இட்ஸ் a substituted methane. சப்ஸ்டிடியூட் மீத்தேன்னு சொல்லுவாங்க. அண்டு இன்னொரு சின்ன ஒரு டிப்பிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைபோசோம் வந்து இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் செல் ஆர்கனல். ரைபோசோம் என்னது? ஸ்மாலஸ்ட்டு செல் ஆர்கனல். இந்த ஸ்மாலஸ்ட் செல் ஆர்கனல்குள்ளேயுமே இந்த ஒரு பெரிய சைஸ் முட்டை இருக்கும், கீழே ஒரு சின்ன சைஸ் முட்டை இருக்கும். இப்போ அது எவ்வளோ இருக்கும், என்ன குவான்டிட்டியில் இருக்கும்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மில்லியன் இருக்கும். இதுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு எதுவுமே கிடையாது. பட் அப்ராக்சிமேட்லாம் ரஃபாக தான் சொல்ல முடியும். ரஃபாக நம்ம புக்கில் எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்லி APPROXன்னு போட்டால் அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? அப்ராக்சிமேட்லி 10 மில்லியன் கீழே எழுதுறேன், கண்ணு தெரிலங்க. ரைபோசோம்ஸ் present in mammalian cell. mammalian செல்னா யாருன்னா நம்ம தான். ஓகேவா? ஓகே. அப்போ இதில் வந்து 10 மில்லியன் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஓகே. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷன் கேஸு என்னென்னா, இதில் ஒரு ஈகோலி அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஈகோலின்னு என்னென்னா, அப்போ அந்த ஈகோலி பாக்டீரியா இருக்குல்ல, ஈக்குவலி பாக்டீரியாவில் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும்? இது வந்து ஆல்ரெடி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால் இந்த இடத்துல நான் இதை கோட் பண்ணுறேன். ஈக்குவலி பாக்டீரியாவில் ஈக்குவலி பாக்டீரியா ஹேஸ் அப்ராக்சிமேட்லி 10,000 ரைபோசோம். ஓகேவா? இவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் நம்பர் கிடையாது, இவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் தான் முன்னாடி எழுதுகிறப்பையும் இந்த இடத்துலையுமே நான் அப்ராக்சிமேட்லின்னு போட்டேன், இங்கேயுமே நான் அப்ராக்சிமேட்லின்னு போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஃபிக்ஸட் நம்பர் கிடையாது. பட் எக்ஸாம்பிள் இது ஈக்குவலியோட கேட்டிருக்காங்க, அதனால் இந்த அப்ராக்சிமேட்லி ஒரு 10,000 ரைபோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரைபோசோம் வந்து இருக்குது, இல்லை ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் ரெண்டுமே ப்ரெசென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரைபோசோமில் வந்து ப்ரோகேரியாட்டிக்கில் இருக்கும், யூகேரியாட்டிக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? ஓகே, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, ஒரு அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த எம்ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சருக்குள்ள இது வந்து எம்ஆர்என்ஏ செயின். ஓகேவா? இது பிக்கர் யூனிட், இது ஸ்மாலர் யூனிட், இது பிக்கர் யூனிட், இது ஸ்மாலர் யூனிட். ஓகே, இது வந்து 70S டைப் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோகேரியாட்டிக்கு. ஜஸ்ட் படிக்கிறப்ப இதெல்லாம் ரொம்ப புதுசாக தெரியும், ஆனால் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ஸ்கூலில் படித்தது தான். ஸோ அதனால் அது புதுசாக நீங்கள் பார்த்து ஒன்றும் வியக்காமல் ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை படிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு ஹேபிச்சுவலாக மாறிடும். இது வந்து ப்ரோகேரியாட்டிக், இது வந்து யூகேரியாட்டிக்கு. ப்ரோகேரியாட்டிக்கில் என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து 70S. ஓகேவா? யூகேரியாட்டிக்கில் என்ன டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து 80S. இந்த யூகேரியாட்டிக்கு 80 தான், ப்ரோகேரியாட்டிக் 70 தான். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆப்வியஸாக இன்னொன்று தெரியும். 70, 80 தான் மனசில் இருக்கணும். அதில் 80 யாருக்கு ஒரு யூகேரியாட்டிக்கா? யூ ஸ்பெல்லிங் என்ன? இ போடுவோமா? அந்த ஈயோட 8 எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம், முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ யூகேரியாட்டிக்கு 80ன்றதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இன்னொன்று என்ன இருக்குது? 70 யாருக்கு வரும்? ப்ரோகேரியாட்டிக் வரும். அவ்வளோதான், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ யூகேரியாட்டிக்னா இ போடுவோம், இ வந்து ஆப்போசிட்டில் ஈயை போட்டால் 8 மாறிடும். அப்போ யூகேரியாட்டிக் 80, ப்ரோகேரியாட்டிக் 70 இப்படி இருக்கும். இந்த எஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எஸ்ன்னா என்ன? செட்பர்க்ஸ் கோஎஃபிஷியன்ட். எஸ்ன்னா என்னென்னா செட்பர்க்ஸ் கோஎஃபிஷியன்ட். செட்பர்க்ஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு மெஷர்டு வேல்யூ, அந்த செட்பர்க்ஸ் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க? இந்த எஸ்னால என்னன்னா, இப்போ ஜஸ்ட் நம்ம லெங்க் எப்படி சொல்லுவோம்? மீட்ரு. ஓகே, டைம் சொல்லுவோம் செகண்டு. நம்ம எதுக்கு டைமை செகண்டில் சொல்கிறோம்? இட் இஸ் எ மெஷரபிள் குவான்டிட்டி. அந்த மாதிரி இதுக்கும் ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி இருக்கும். இது எதை மெஷர் பண்ணும்? அப்போ எஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் தி ரைபோசோம். மெஷர் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மெஷரிங் த டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ரைபோசோம். இதுக்கு தான் இந்த எஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ எஸ்னா ஸ்வெட்பர்க்ஸ் கோஎஃபிஷியன்ட்.
ஸ்வெட்பர்கில் பிஇஆர்ஜி வரும். ஓகேவா, பிஇஆர்ஜி ஸ்வெட்பர்க்ஸ் கோஎஃபிஷியன்ட். அண்ட் ப்ரோகேரியோட்டிக்கில் 70s டைப் இருக்கும், யூகேரியோட்டிக்கில் 80s டைப் இருக்கும். இப்போ இதில் எப்படி பைஃபர்கேட் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, இந்த 70Sல வந்து சில ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ இது இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போ ஜஸ்ட் என்னென்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 70S வந்து ரைபோசோம் ப்ரோகேரியோட்டிக்கு, இது வந்து 80S. இதை நம்ம இந்த உள்ளே இருக்கிற 60S சப்யூனிட்டு 40S சப்யூனிட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஸோ நமக்கு தெரியாது ப்ரோகேரியோட்டிக்கில் 70 இருக்கும், யூகேரியோட்டிக்கில் 80 இருக்கும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே, ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டு பிளாஸ்டிட்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்றது ஜஸ்ட் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ண கையில் நோட்ஸும் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிளாஸ்டிட்ஸ் வந்து யார் டிஸ்கவர் பண்ணுறா? ஸோ இப்போ எல்லாமே வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் டிஸ்கவரி ஒருத்தர் பண்ணுவாங்க, அதுக்கு நேமிங் ஒருத்தர் பண்ணுவாங்க. இதை டிஸ்கவர் பண்ணது எர்னஸ்ட் ஹேக்கல். சயின்டிஸ்ட் பேர்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் வேறு வழி கிடையாது, நமக்கு வந்து தெரிஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிட்ஸை எதில் கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃபவுண்ட் இன் யூகேரியோட்டிக் செல். யூகேரியோட்டிக் செல். அப்புறம் இது யார்கிட்ட இருக்கும்? பிளாஸ்டிட்ஸ் வந்து ஃபவுண்ட் யூகேரியோட்டிக் சொல்லுது, அப்போ பிளான்ட் செல். ஓகே, இப்போ பிளான்ட் செல்லில் தான் மட்டுமா இருக்குமா, அனிமல் செல் இருக்காதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் யாருன்னு கேட்டால், ஒரு புரோட்டோசோவா இருக்குது. புரோட்டோசோவா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூக்ளினா, EUGLENA. இது வந்து டைப் ஆஃப் புரோட்டோசோவா. அது என்னன்றதை சொல்கிறேன், புரோட்டோசோவா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் பிளாஸ்டிட்ஸை இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். டிஸ்கவர்ட் பை எர்னஸ்ட் ஹேக்கல், ப்ரெசென்ட் இன் யூகேரியோட்டிக் செல், பிளான்ட் செல்லில் இருக்கும். யூக்ளினா வந்து புரோட்டோசோவா. அது எதுக்கு அந்த யூக்ளினா சொன்னன்றது அந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் என்னென்னா, ஒரு நம்மளுக்கு தெரியும் ஒரு பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் மேஜராக டிஃப்ரென்ஸ் என்ன. பிளான்ட்டுக்கும் பிளான்ட் செல், அனிமல் செல், யூகேரியோட்டிக் ப்ரோகேரியோட்டிக் அப்படியே இல்லை. ஒரு பிளான்ட்னா என்ன, அனிமல்னா என்ன, அவ்வளோதான். ஒரு பிளான்ட்னா என்ன, அனிமல்னா என்ன. அதாவது எதுக்கு மொட்டைல் ஃபங்க்ஷன் இருக்கும்? மொட்டைல் ஃபங்க்ஷன்னா மூவபிள் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்மளாம் அனிமலில் வரும், நம்மளால் 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, இந்த 2 காலை பிரயோகப்படுத்தி நடக்கிறோம், நம்மளால் நடக்க முடியும். அப்போ அனிமல்லாம் கேன் மூவ். பிளான்ட் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், எனக்கு வந்து போர் அடிக்குது, நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு போக முடியுமா? பிளான்ட்டால் போக முடியாது. அப்போ இட் டசன்ட் மூவ். இதை ஒரு பேசிக் அண்ட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸு பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும், டசன்ட் மூவ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்னென்னா, பிளான்ட்ஸ் கேன் நெவர் பி அனிமல்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் நெவர் பி பிளான்ட்ஸ். அவங்களோட சில ப்ராப்பர்ட்டிஸ் ஒத்து வரும், ஆனால் பிளான்ட்டோட மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் கேன் நெவர் பி அனிமல்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேன் நெவர் பி பிளான்ட்ஸ். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு என்டைட்டி வந்து உடைக்கும். யார் இந்த என்டைட்டி, யார் இந்த கான்ஸ்டிட்யூயன்ட் எலமெண்ட், யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் வந்து நம்மளோட யூக்ளினா. ஓகேவா? இதை வந்து யார் பிரேக் பண்ணுறா அப்படின்னா, யூக்ளினா பிரேக் பண்ணுறாங்க. ஏன் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, யூக்ளினாவோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து சென்டராக வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஓகேவா? இது பேர் என்னது? குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்னா என்னன்றதை சொல்கிறேன், ஏன்றதுன்னு சொல்கிறேன், அதுக்கு ரீசன் என்ன. ஓகேவா? குளோரோபிளாஸ்ட். அப்புறம் இங்கேருந்து ஒரு செகண்ட் இன்னும் ப்ரிசைஸாக போடணும்னா, அப்படின்னு ப்ரிசைஸாக வரல, இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் தட்டக்காய், பீன்ஸு, இல்லை கொத்தவரங்காய் எப்படி இருக்கும்? கொத்தவரங்காய் லைட் எக்ஸாக்டாக சொல்ல போனால் கொத்தவரங்காய் எப்படி இருக்கும்?
ஒரு சின்ன நீட்டமாக இருக்கும்ல, அந்த நீட்டமாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா ஃப்ளஜெல்லான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன? ஃப்ளஜெல்லா. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து குளோரோபிளாஸ்ட்டு. இது எதுக்கு இந்த குளோரோபிளாஸ்ட்னா, குளோரோபிளாஸ்ட் யார்கிட்ட இருக்கும்? பச்சையாக இருக்கிற எல்லார்ட்டுமே குளோரோபிளாஸ்ட் இருக்கும். யார்கிட்ட பச்சையாக இருக்கும்? பிளான்ட்டுக்கிட்ட இருக்கும், அனிமல்கிட்ட இருக்குமா? அப்போ பிளான்ட்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ இந்த குளோரோபிளாஸ்ட் யார்கிட்ட இருக்குன்னா ப்ரெசன்ட் ஒன்லி இன் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஓகே. இந்த ஃப்ளஜெல்லா இருக்குது. இந்த ஃப்ளஜெல்லா வச்சு என்ன பயன்? ஃப்ளஜெல்லாவுக்கான யூஸ் என்ன? இந்த கொத்தவரங்காய் மாதிரி இருக்கிற போர்ஷனுக்கு என்ன யூஸ்னா, இந்த ஃப்ளஜெல்லா யூஸ் பண்ணி அந்த யூக்ளினான்ற ஐட்டம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். லைக் ஒரு லிச்சன்ஸ், ஒரு மண்புழு இருக்குன்னா அது உடம்பை சுருக்கி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுல ப்ராசஸ் பண்ணதில் அந்த மாதிரி இந்த ஃப்ளஜெல்லான்றது யூஸ்ட் ஃபார் இட்ஸ் மூவ்மெண்ட். ஓகேவா? யூஸ்ட் ஃபார் இட்ஸ் மூமெண்ட்டு. இது வந்து ஓகே எப்படி சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பிளான்ட்ஸ் கேன் நெவர் பி அனிமல்னு சொல்லியாச்சு, அனிமல்ஸ் கேன் நெவர் பி பிளான்ட்ஸ்னு சொல்லியாச்சு. இதில் ஒரு விதிவிலக்காக இருக்கிறது யாருன்னா யூக்ளினா. ஏன் அப்படி இருக்காங்கன்னா, இவங்களுக்கு இந்த குளோரோபிளாஸ்ட்ன்ற பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது, மூவ் பண்ணுற அனிமலோட கேரக்டரிஸ்டிக்கும் இருக்குது. அதனால் இவங்க தான் வந்து இட் இஸ் அன் எக்ஸப்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த எக்ஸப்ஷன் கேஸ் எப்படி இருக்கும்னா, லைக் இந்த பார்த்துருங்களேன், இதுதான் வந்து இந்த யூக்ளினா இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இது அந்த நான் சொன்னல அந்த கொத்தவரங்காய் மாதிரி இருக்கிற போர்ஷன், அது இதுதான். இதை வச்சு தான் வந்து இது வந்து அவங்க பாடி உள்ளேருந்து வெளியில் வரும் ஒரு போர்ஷன். இதை வச்சு தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல. இது யார்கிட்ட இருப்பான்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம். சில நல்லா இது அப்சர்வ் பண்ணிங்கன்னா, சில தண்ணிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி தண்ணியில் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். ஒரு இடத்துல குட்டி குட்டியாக அப்படியே மீன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க யூக்ளினா. இப்போ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து சர்டன் நிறைய நம்பர் இது இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு தேவை வந்து ஜென்ரலாக இந்த குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? குளோரோபிளாஸ்ட். ஏன்னா நம்ம இதில் டிஃபைன் பண்ணுறது என்ன, நம்ம வந்து இட்ஸ் போத் அ பிளான்ட் அண்ட் அனிமல் செல் யூக்ளினா அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த குளோரோபிளாஸ்ட் இதில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் இட் வேறு யார் இதில் இருப்பா அப்படின்னு கேட்டால் இந்த ஃப்ளஜெல்லா. இந்த ஃப்ளஜெல்லான்னு சொன்னல, இந்த ஃப்ளஜெல்லா இதுதான் இந்த டயக்ராமேட்டிக் ஆஃப் யூக்ளினா. இந்த ஃப்ளஜெல்லாவும் இருக்கும். இந்த ஃப்ளஜெல்லா எதுக்குன்னா மூவ்மெண்ட் இருக்குது, இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்குன்னா அதுக்கான ஃபுட் ப்ரொடக்ஷன் அதுவே தனக்கு தானே பண்ணிக்கும். ப்ளஸ் அது இருக்கிற க்ரீன் கலர், இந்த க்ரீன் கலர் நேச்சர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் பிளான்ட்ஸில் இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து இட்ஸ் அன் எக்ஸப்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம யூக்ளினாவை பொறுத்தவரை. ஓகே. இப்போ இதில் இந்த பிளாஸ்டிட்ஸ் பார்த்தோம்ல, பிளாஸ்டிட்ஸில் வெரைட்டிஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் இருக்குது. ஓகே. இந்த பிளாஸ்டிட்ஸை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, பிளாஸ்டிட்ஸை ஃபர்ஸ்ட் வந்து குளோரோபிளாஸ்ட், அடுத்தது குரோமோபிளாஸ்ட், அடுத்தது லீகோபிளாஸ்ட். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பிளாஸ்டிட்ஸை வந்து இப்படி தான் பிரிப்பாங்க. ஸோ ஒன்று குளோரோபிளாஸ்ட்டு, இன்னொன்று குரோமோபிளாஸ்ட்டு. குளோரோபிளாஸ்ட்னா என்னென்னா ஜென்ரலாக வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். குளோரோபிளாஸ்ட் க்ரீன் கலர்டு ஷேட்ஸ், க்ரீன் கலர் இருக்கும், அதெல்லாம் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம இலையில் எல்லாமே எல்லா இலையும் வந்து பச்சை கலர் இருக்குல்ல, அது எல்லாமே பிகாஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு. குரோமோபிளாஸ்ட்னு வந்தீங்கன்னா கலர்ஃபுல் கலர்ஸ் அப்படி ஒரு டேர்ம் கொடுக்கலாம். கலர்ஃபுல் கலர்ஸ், கலர்ஸே நல்ல வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட் பிங்க் கலர், ஆரஞ்சு கலரு, ப்ளூ, ரெட்டு, இந்த மாதிரி கலர்ஸ் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதெல்லாம் கலர்ஃபுல் கலர்ஸ், அதெல்லாம் கொடுக்குறத குரோமோபிளாஸ்ட். லீகோபிளாஸ்ட்னா என்ன? ஜென்ரலாக டிரான்ஸ்பரண்ட் ஆர் ஒயிட். ஆர் நோ கலர், அப்படி இல்லாட்டி ஒயிட்டு, இப்படி இருக்கிறதா லீகோபிளாஸ்ட்டு. லீகோபிளாஸ்ட்டில் ஒரு 3 பைஃபர்கேஷன்ஸ் இருக்குது. புரோட்டீனோபிளாஸ்ட்டு, அமீலியோபிளாஸ்ட், இலையோபிளாஸ்ட்.
ஓகேவா? இதுதான் ஜென்ரலாக வந்து குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லீகோபிளாஸ்ட். லீகோபிளாஸ்ட்டில் ஒரு 3 டிஃபரன்சியேஷன் இருக்கும். யார் இருப்பா? டிஃபரன்சியேஷனில் பைஃபர்கேஷன்ஸ், புரோட்டீனோபிளாஸ்ட், அமிலோபிளாஸ்ட், இல்லையோபிளாஸ்ட். ஓகே, குளோரோபிளாஸ்ட்டில் யார் இருப்பா? அந்த பேர் வச்சு சொல்லலாம், குளோரோ, பிகாஸ் ஆஃப் குளோரோஃபில். குளோரோஃபில் இட்ஸ் அ கிரீன் பிக்மெண்ட். யார்கிட்ட இருப்பா? பிளான்ட்டில் இருக்கும். எதுக்கு யூஸ் ஆகும்? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில். இப்போ இதில் எப்படி எழுதலாம்னா, அதில் குளோரோபிளாஸ்ட் அது கீழே எழுதுகிறேன். presence of chlorophyll. அப்புறம் அவங்களுக்கு ஒரு புரோட்டீன் இருக்கும், பேர் வந்து கெரட்டினாய்டு. ஓகேவா? இவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, ஹெல்ப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குளோரோபிளாஸ்டோட ஒர்க்கு. இப்போ குரோமோபிளாஸ்ட்குள்ளவங்க கலர்ஃபுல் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இவங்க எதுக்கு இந்த கலர்ஃபுல்னஸ் எதுக்கு வருது? பிகாஸ் ஆஃப் எதனால் அந்த கலர்ஃபுல் இருக்காங்க? இவங்க பச்சையாக இருக்கிறது காரணம் யார்? குளோரோஃபில். அப்போ கலர்ஸ் நிறைய இருக்கிறது காரணம் யார் இருப்பா? அதுக்கு ஒரு எலமெண்ட் இருப்பாங்களா, அவங்க பேர் என்னன்னா ஜாந்தோஃபில். அப்போ ஒரு பிளான்ட்டில் கலர்ஃபுல் பார்ட்ஸ் இருக்குது, கலர்ஃபுல் பெட்டல்ஸோ இல்லை கலர்ஃபுல் செப்பல்ஸோ இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னா ஜாந்தோஃபில்ன்ற ஒரு எலமெண்ட் வந்து காரணமாக இருக்கும், ஜாந்தோஃபில். அண்ட் அது இல்லாமல் யார் இருப்பா? கேரோட்டினாய்டு. அவங்க எப்பயுமே இருப்பாங்க. கெரோட்டினாய்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஜாந்தோஃபில். அப்போ லீகோபிளாஸ்டில் யார் இருப்பான்னா, லீகோபிளாஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். லீகோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்ன? ஸ்டோர்ஸ் ஆயில். ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டோர்ஸ் ஆயில், லிப்பிட்ஸு அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? யார்? லீகோபிளாஸ்டில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ புரோட்டீனோபிளாஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, புரோட்டீனோபிளாஸ்ட் வந்து ஸ்டோர்ஸ் ப்ரோட்டீன், பேர்லேயே இருக்குது. அப்போ புரோட்டீனோபிளாஸ்டில் யார் இருப்பா? ப்ரோட்டீன் இருப்பாங்க. அமீலியோபிளாஸ்டில் யார் இருப்பா? அமீலியோபிளாஸ்ட்னா சுகர் ஆர் ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சுகர் ஆர் ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லையோபிளாஸ்டில் யார் இருப்பானா? ஸ்டோர்ஸ் ஆயில். எல்லையோபிளாஸ்டில் ஆயில் ஆர் லிப்பிட். இவங்க 3 பேரும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ குளோரோபிளாஸ்ட்னா பார்த்தோம், குரோமோபிளாஸ்ட்னா பார்த்தோம், லீகோபிளாஸ்ட்னு பார்த்தோம். இப்போ வந்து குளோரோபிளாஸ்ட்டில் ஒரு சின்ன இதோட இந்த டாபிக் முடிச்சுக்கலாம், ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு வர. ஸோ குளோரோபிளாஸ்ட்டு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஓகே, குளோரோபிளாஸ்ட்டில் இட்ஸ் அ பைலேயர் ஸ்ட்ரக்சர். 2 லேயர் இருக்கும். அதுக்குள்ளே ₹1 காயினை நம்ம ஒன்று மேலே ஒன்று பைல் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ₹1 காயினெல்லாம் பைல் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். தட்டு மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கியிருப்போம். அவங்கெல்லாம் கீழே விழக்கூடாதுன்னு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் போட்டிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர். இந்த குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா, இட்ஸ் அ டபுள் மெம்பரேன். அதுதான் வந்து இட்ஸ் அ டபுள் மெம்பரேன். அப்போ குளோரோபிளாஸ்ட் எப்படின்னா இட்ஸ் அ டபுள் மெம்பரேன். ஓகேவா? அண்டு இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்ட்ரோமா. ஓகே, இப்போது இந்த காயின் இருக்குல்ல, இந்த காயினோட பேர் என்னது? காயினோட பேர் வந்து கிரானுவல்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி தைலகாய்டு. ஓகேவா? ஸோ கிரானுவல்ஸ் வந்து டபுள் மெம்பரேன், அதாவது இனிஷியலாக குளோரோபிளாஸ்ட் வந்து டபுள் மெம்பரேனாக இருக்கும். இந்த எம்டி ஸ்பேஸை ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். இந்த காயின் வந்து தைலகாய்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு காயின் தைலகாய்டுனா அப்போ அடுக்கி வச்ச காயினுக்கு என்ன பேர்? அப்போ அடுக்கி வச்ச காயினு என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா கிரானா. ஓகேவா? இவ்வளோதான்.
ஸோ இதில் நம்ம குளோரோபிளாஸ்டில் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டோம் இட்ஸ் டபுள் மெம்பரேன். ஸ்ட்ரோமா வந்து இட்ஸ் வேக்யூல் எம்டி ஸ்பேஸ் வேக்யூல் சொல்லுவோம். காயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஈச் காயின் இஸ் டேர்ம்ட் அஸ் ஒரு காயின் தைலோகாய்டுன்னு சொல்லுவோம். ஒரு தைலோகாய்டு மேலே இன்னொரு தைலோகாய்டு, அதுக்கு மேலே இன்னொரு தைலோகாய்டு, அதுக்கு மேலே இன்னொரு தைலோகாய்டு வச்சு அந்த தைலோகாய்டு பைல்டு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுவோம், கிரானான்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுதான் வந்து ரொம்ப மேஜராக பார்க்க வேண்டியது. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் ஒரு சார்ட் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ செல் ஆர்கனல் செல் ஆர்கனல் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பைஃபர்கேட் பண்ணோம், மெம்பரேன் மவுண்ட் நான் மெம்பரேன் மவுண்ட்னு பிரித்தோம். இங்கேருந்து எப்படி பிரித்தோம், நான் மெம்பரேன் மவுண்டு. பிரித்தோம். இப்போ மெம்பரேன் மவுண்டில் சிங்கிள் லேயர் டபுள் லேயர்னு ரெண்டாக பிரித்தோம். மெம்பரேனில் சிங்கிள் டபுள். நான் மெம்பரேனில் நம்ம ஒன்றுமே பிரிக்கல. பட் அதோட பைஃபர்கேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைபோசோம் பார்த்துட்டோம். ரைபோசோமுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம், சைட்டோஸ்கெலிட்டன்னா என்னன்றதை பார்க்கலாம். அது வந்து ஒரு சின்ன பைஃபர்கேஷன் இருக்குது, சைட்டோஸ்கெலிட்டன். மூணாவது சென்ட்ரியோல். இந்த சென்ட்ரியோல் சைட்டோஸ்கெலிட்டன் வந்து நம்ம இதில் பார்க்கல, செல் ஆர்கனலில் நம்ம பார்த்தலாம். இப்போ டபுள் மெம்பரேனில் சிங்கிள் மெம்பரேன் பார்த்துறோம். சிங்கிள் மெம்பரேனில் ஃபஸ்ட்டு யாரை பார்த்தோம்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோமா, பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் கோல்கி அப்பேரட்டஸை பார்த்தோமா, கோல்கி அப்பேரட்டஸ் பார்த்தாச்சு. மூணாவது யார், லைசோசோம், அவரையும் பார்த்துட்டோம். அவரும் போய் என்னென்ன பண்ணிட்டு வந்தார், என்ன பண்ணுவார், அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து யார், வேக்யூலையும் இன்றைக்கி பார்த்துட்டோம் நம்ம இன்றைக்கி செஷனில். நம்ம டபுள் மெம்பரேனில் யார் இருப்பா, மைட்டோகாண்ட்ரியா இருப்பாங்க. மைட்டோகாண்ட்ரியாவும் பார்த்தாச்சு. ஓகே, அடுத்து யார் இருப்பா, நியூக்ளியஸ் இருப்பாங்க. நியூக்ளியஸையும் பார்த்தாச்சு. அடுத்து யார் இருப்பா, பிளாஸ்டிட்ஸ் இருப்பாங்க, அவரையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ஒரு செல் ஆர்கனலில் ஓவராலாக கவர் பண்ணுறோம். எப்படி கவர் பண்ணியிருக்கோம், செல் ஆர்கனில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து மெம்பரேன் மவுண்டு, இன்னொன்று நான் மெம்பரேன் மவுண்டு. மெம்பரேன் மவுண்டே ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சிங்கிள் லேயர், இன்னொன்று டபுள் லேயரு. நான் மெம்பரேன் மவுண்டில் 3 டிவிஷன்ஸ் இருக்குது. ரைபோசோம், சைட்டோஸ்கெலிட்டன், சென்ட்ரியோல். சிங்கிள் மெம்பரேனில் ஒரு 4 இருக்குது. டபுள் மெம்பரேனில் ஒரு 3 இருக்குது. இதுதான் வந்து செல் ஆர்கனல். இதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ நான் இந்த வீடியோலையும் பார்த்தோம், இந்த ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக செல் ஆர்கனல்ஸ் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்க்குறோம். அது வந்து அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் வீடியோஸில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன, பிரெயின்னா எப்படி ஆக்டிவேட் ஆகுது, ஸ்பைனல் கார்டோட எப்படி லிங்க்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்ற எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டராக இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். லெட்ஸ் நோ தி அன்னோன்ஸ். பை பை, டேக் கேர், see you.